வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அலங்காநல்லூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு. காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம். காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அறப்போராட்டம். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. கிர்கிஸ்தானில் சரக்கு விமான விபத்து. குழந்தைகள் உட்பட 32 பேர் பலி. தடையை மீறி பல்வேறு இடங்களில் இன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருவதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் திருநாளின் போது பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படும். உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. இந்த ஆண்டும் தடை நீடித்ததால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த இயலாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் கடந்த 3 நாட்களாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. போட்டிகளில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் கைது செய்யப்பட்டனர். பொங்கல் திருநாளையொட்டி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. இங்கு தடையை மீறி இன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என பல்வேறு அமைப்புகள் அறிவித்திருந்தன. இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் காவல்துறையினர் கொண்டு வந்தனர். விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 3000த்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அலங்காநல்லூர் கிராமம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறையினர் ஒரே இடத்தில் அதிக அளவில் மக்கள் கூடுவதற்கும் தடை விதித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்காததை கண்டித்து வீடுகள் மற்றும் கடைகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. கடைகளை அடைத்து போராட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே ஏராளமான இளைஞர்கள் திரண்டனர். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த அவர்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் பலத்த பாதுகாப்பையும் மீறி காளைகளை அவிழ்த்து விட்டனர். சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் அடக்க முயன்றனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி அலங்காநல்லூரில் பேரணி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு பேரவை உறுப்பினர் ராஜசேகரன், விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், திரைப்பட இயக்குநர் அமீர், இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா உள்ளிட்ட ஏராளமானோர் பேரணியில் பங்கேற்றனர். இதனிடையே அலங்காநல்லூர் வாடிவாசல் செல்லும் சாலையில் கூட்டம் அதிகரித்ததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். அப்போது இளைஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் உருவானது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பழைய எருமை வெட்டிப்பாளையம் பகுதியில் தற்காலிக வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. சீறி பாய்ந்த 50ற்கும் அதிகமான காளைகளை அங்கிருந்த இளைஞர்கள் அடக்கினர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி, தமிழ் நீட்சி அமைப்பினர் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
காணும் பொங்கலையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவிற்கு ஏராளமானோர் குடும்பத்துடன் கொண்டாட வந்துள்ளனர். வர்தா புயல் காரணமாக வண்டலூர் உயிரியல் பூங்கா மூடப்பட்டுள்ளதால் கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை நகர்ப்பகுதி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இன்று காலையில் இருந்தே குடும்பத்தினருடன் சுற்றுலா தலங்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் இறுதி நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை நகர்ப்பகுதி மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இன்று காலையில் இருந்தே குடும்பத்தினருடன் சுற்றுலா தலங்கள், அதேபோல சிறுவர் பூங்காக்கள், கடற்கரை பகுதிகள் என பல்வேறு பகுதிகளுக்கு சென்று உணவுகளை அருந்தி உற்சாகமாக இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். வர்தா புயல் பாதிப்பினால் வண்டலூர் பூங்கா மூடப்பட்டுள்ள நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் இன்று ஏராளமான கூட்டம் குவிந்த வண்ணமாக இருக்கிறது. இன்று காலையிலேயே பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த சிறுவர் பூங்காவில் உள்ள வன உயிரினங்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் இந்த காணும் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள். இன்னைக்கு காணும் பொங்கல் சரி குழந்தைக்காக பார்க்குக்கு வரலான்னு வந்திருக்கோம். இங்கே மான், ஆமை, ஃபிஷ்ஷு அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருந்துச்சு. பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். 2 நாளாக வீட்டில் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தோம். இன்னைக்கு காணும் பொங்கல்னால இன்னைக்கு இந்த சிறுவர் பூங்காவுக்கு வந்திருக்கோம். இங்கே மான், கொக்கு, நிறைய பாம்பு எல்லாம் இருக்குது. நாங்கள் நல்லா பார்த்து ரசிக்கிறோம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொங்கல்ன்றது ரொம்ப விசேஷமான பண்டிகை. இது குடும்பத்தோடு செலிப்ரேஷன் பண்ணுறது. இந்த மாதிரி ஜூ பார்க்கு, ஸ்னேக் பார்க்கு, ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நம்மளுக்கு இது மாதிரி பொக்கிஷம் கொண்ட வாட்டி எப்படி கிடைக்குமோ தெரியாது. அதனால் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி பசங்க வந்துடுறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மெமரிஸ். இன்று மாலையில் அதிகமான கூட்டம் சென்னை சிறுவர் பூங்காவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் இருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. தற்போது நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு ஒரு வகையான அறப்போராட்டம் என்றும் இதனை உச்சநீதிமன்றம் கருத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு இடைக்கால தடை காரணமாக ஏற்பட்டுள்ள கோபத்தை மக்கள் அறப்போராட்டம் வழியாக வெளிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். தற்போதைய ஜல்லிக்கட்டு முறையாக நடத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே இதனை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளக்கூடாது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஜல்லிக்கட்டு இப்போது நடந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைக்கு எதிராக ஒரு அறப்போராட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டுக்கிறார். உச்சநீதிமன்றமோ மற்றவர்களோ எந்த காரணத்தை கொண்டும் இப்போது வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களையோ இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையோ ஜல்லிக்கட்டோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லையில் அமைந்துள்ள பகல்காம் பகுதியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதற்கு ராணுவ தரப்பில் கடும் பதிலடி அளிக்கப்பட்டது. இருதரப்பிற்கும் இடையே பல மணி நேரம் நீடித்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. கிர்கிஸ்தான் நாட்டில் துருக்கியை சேர்ந்த சரக்கு விமானம் வீடுகள் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் உள்ளிட்ட 32 பேர் பலியாகினர். ஹாங்காங்கில் இருந்து கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரை நோக்கி துருக்கி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. தரை இறங்குவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு விமான நிலையம் அருகிலுள்ள வீடுகள் மீது விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் வீடுகள் இடிந்து தரைமட்டமான நிலையில் இந்த விபத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 32 பேர் பலியாகினர். விமானத்தில் பயணித்த 3 பேர் அந்த இடத்திலேயே பலியான நிலையில் மீட்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மோசமான வானிலை காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இடிபாடுகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி, பஞ்சாப், உத்தரகண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த 1 மாதமாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இரவில் கடும் குளிர் வாட்டுவதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் மரங்களில் பனிப்படலம் படர்ந்துள்ளது. மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது.
அதிகாலை நேரத்தில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுவதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக தலைநகர் தில்லியில் இன்று 17 ரயில்கள் தாமதமாக வந்தன. தில்லியில் இருந்து புறப்படும் 6 ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டம். தமிழக காங்கிரஸ் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கண்டித்து வரும் 20ஆம் தேதி ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உயர் மதிப்பு பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு ரிசர்வ் வங்கி உடந்தையாக இருந்ததாக தெரிவித்தார். இதனை கண்டித்து வரும் 20ஆம் தேதி ரிசர்வ் வங்கி முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வறட்சியால் மனமுடைந்து மரணம் அடைந்த விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசுடைய முறையற்ற அறிவிப்பிற்கும் முன்ஜாக்கிரதை முன்னெச்சரிக்கை இல்லாமல் அறிவித்த நடவடிக்கைகளுக்கும் உடந்தையாக இருக்கிற விதத்தில் ரிசர்வ் வங்கியும் ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மக்கள் படுகிற துயரம் கஷ்டங்களுக்கு அவர்களும் காரணம் என்கிற அடிப்படையில் அவர்களை கண்டித்து 20ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் முன்னாலே இந்த முற்றுகை போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதிமுகவில் சசிகலா தலைமையை தாங்கள் ஏற்பதாக எம்ஜிஆரின் வளர்ப்பு மகளான சுதா தெரிவித்துள்ளார். சென்னை ராமாவரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக உடையக்கூடாது என்பதே தங்களது விருப்பம் என்று தெரிவித்தார். அதிமுகவில் சசிகலாவின் தலைமையை ஏற்பதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று குறிப்பிட்ட சுதா, அதிமுக தொண்டர்களின் கருத்தே தமது கருத்து என்றும் கூறினார். அதிமுக உடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமென தீபாவிற்கு தாம் வேண்டுகோள் விடுப்பதாக சுதா தெரிவித்தார். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப அரசியல் தெரியாதுங்க. ஸோ எனக்கு பேசிக்காக எங்களுக்கு சேச்சா ஆரம்பித்த கட்சி அது உடையக்கூடாது, ரெட்டையில் போகக்கூடாது. இந்த 4.5 வருஷம் நல்லா மக்களுக்கு நல்லது பண்ணணும். அண்ட் கட்சி எல்லாருமா சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பொதுச் செயலராக சின்னம்மாவை. ஸோ நாங்கள் அதுக்கு ஆதரவு தரோம். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்ற நிலையில் கிராம இளைஞர்கள் அதில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு உள்ளிட்ட மாடுபிடி போட்டிகள் நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருநாளையொட்டி சில இடங்களில் தடையை மீறி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள தம்மம்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற கிராம இளைஞர்கள் ஆர்வத்துடன் மாடு பிடித்தனர். இதனிடையே தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் ஜல்லிக்கட்டு போட்டியை நிறுத்தியதுடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மூங்கில் தடுப்புகளையும் அப்புறப்படுத்தினர். காணும் பொங்கலையொட்டி சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. காணும் பொங்கலையொட்டி சென்னை முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. காணும் பொங்கல் என்று மக்கள் அனைவரும் முக்கியமான சுற்றுலா தலங்களான இந்த மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, அதே போன்று கிண்டி உயிரியல் பூங்கா, அது மட்டும் இல்லாமல் கோல்டன் பீச் ஆகிய இடங்களுக்கு செல்வது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு மக்கள் அதிகமாக வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக காவல்துறையினர் ஆங்காங்கே போடப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதிகளில் ஒரு எல்லையை தாண்டி வரக்கூடாது என்பதற்காக கட்டைகளால் கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பைனாகுலர் வைத்து கண்காணிப்பதற்கு ஏற்றவாறு கட்டைகளால் கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் தீயணைப்பு வண்டிகளும் ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களும் தற்போது வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக அவர்களும் இந்த பாதுகாப்பானது சிறப்பாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த காணும் பொங்கலுக்கு மக்கள் நிறைய இருக்கும். அது இடையூறு இல்லாமல் தமிழ்நாட்டு காவல்துறை இது சரியான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மக்கள் அவங்கள சரி பண்ண முடியாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போயிட்டு தண்ணியில் விழுந்து எழுந்து
ரொம்ப இடையூறு பண்ணுவாங்க. அது இல்லாமல் நல்லா பாதுகாப்பு இருக்காங்க. காவல்துறைக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். காணும் பொங்கலுக்காக பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். கூட்டம் இருக்குன்னு பார்த்தா இன்னும் வரல. போக போக தான் கூட்டம் வரும் போல இருக்குது. ஈவினிங் டைமில் தண்ணியில் மட்டும் இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் இருந்தே பாருங்கள், அதான் பாதுகாப்பு. பசங்கள்லாம் கையில் பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. அங்கே வழியில் அந்த இதெல்லாம் பசங்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸோடைய நேம்லாம் கேட்குறாங்க. பாதுகாப்பு எங்கேயும் இருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காணும் பொங்கலுக்காக இந்த கடலுக்கு வந்திருக்கேன். ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எல்லாம் வருத்தத்தோடு தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு தடைன்ட்டு அது ஒன்று இருக்குது. அதனால் மக்கள் பெருசும் கொஞ்சம் வருத்தமாக தான் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த வருஷம் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வர்தா புயல், பணப்பரிமாற்றம் அதுமாரி நிறைய இருக்கிறதுனால இந்த வருஷம் மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியல. மேலும் மாலை நேரம் ஆக ஆக கூட்டமானது அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாலை நேரத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே ஆங்காங்கே காவல்துறையினர் மிகவும் தீவிர பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றே கூறலாம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பெசன்ட் நகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் புவனேஸ்வரி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தடையை மீறி மாடு மற்றும் குதிரை வண்டிகளின் ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூரில் காணும் பொங்கல் திருநாளையொட்டி குதிரை மற்றும் மாட்டு வண்டிகள் கலந்து கொள்ளும் ரேக்லா பந்தயங்கள் நடத்தப்படுவது வழக்கம். உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக ரேக்லா பந்தயம் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்ற தடையை மீறி 3 பிரிவுகளில் ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டது. திருக்கடையூரில் இருந்து வேப்பஞ்சேரி வரையிலான 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடத்தப்பட்ட பந்தயத்தில் மாடு மற்றும் குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. காணும் பொங்கலையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வரத் தொடங்கினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான பழவேற்காட்டில் காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இவர்கள் அங்குள்ள அருள்மிகு திருபாலீஸ்வரர் கோவிலுக்கும் புனித மகிமை மாதா தேவாலயத்திலும் வழிபட்டனர். சுற்றுலா பயணிகளின் வருகையை ஒட்டி பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கலங்கரை விளக்கம் மற்றும் டச்சு கல்லறை பகுதிகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனிடையே பல்வேறு இடங்களில் மக்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்த உணவுப் பொருட்களை குடும்பமாக அமர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். மேலும் ஆடல் பாடலுடன் அவர்கள் காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். சென்னை பொறுத்த வரைக்கும் கடலில் வந்து சுத்தமாக இறங்கக்கூடாது அப்படின்னு பிளாக் பண்ணுறதால நாங்கள் இப்போ பழையர்காட்டுக்கு வந்திருக்கோம். பழையர்காட்லேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருக்குது. எங்களை வந்து இங்கே குளிக்க விடல. இருந்தாலும் இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், கடற்கரை, கலங்கரை விளக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் வந்து காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பழையர்காட்டுக்கு வந்திருக்கோம். பட் இங்கேயும் வந்து குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யாரையும் வந்து அலோவ் பண்ணலை. பட் ஆனால் இங்கே இருக்கிற லைட் ஹவுஸு, டச்சுக்காரங்களோட சமாதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், அந்த காற்று, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பட் குளிக்க விடாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து இங்கே நல்லா இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் காணும் பொங்கலை கொண்டாட திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் வருவது வழக்கம். இங்கு காணும் பொங்கலையொட்டி திரளான மக்கள் பறவைகளை காண ஆவலுடன் குவிந்துள்ளனர். இதையொட்டி சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சரணாலய நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த வன அலுவலர்களும் ஊழியர்களும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள பல்வேறு வகையான பறவைகளை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்து மகிழ்ந்தனர். இதனிடையே சக்கர நாற்காலிக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பார்வையாளர் மாடம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பறவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி வெளிநாட்டு பறவைகள் சுமார் 18,000க்கும் மேற்பட்ட பறவைகள் இங்கே வந்து கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்துள்ளது. இந்த முறை நிறைய பறவைகள் வந்துள்ளது. இந்த காணும் பொங்கலுக்கு மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்த்து இங்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் காணும் பொங்கல் திருவிழா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வேடந்தாங்கல் பக்கத்தில் மலை வழியாக போயிட்டு இங்கே வந்திருக்குங்க. இவங்களுடைய எஜுகேஷன் பர்பஸுக்காக வேடந்தாங்கலை பற்றி தெரியணுன்றதுக்காக காட்டுறதுக்கு கூட்டின்னு வந்திருக்காங்க. இவங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேடந்தாங்கலுக்கு வந்திருக்கோம். எல்லா பறவைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொங்கல் விடுமுறையை நாங்கள் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறோம்.
திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே மாடுகளுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்திய பின்னர் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. மானூர் அருகே உள்ள பள்ளமடை கிராமத்தில் பொங்கல் திருநாளின் 3ஆம் நாளான இன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற காளைகளை அவிழ்த்துவிடும் நிகழ்ச்சியில் விவசாயிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். பருவமழை பெய்யாத காரணத்தால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் காளை மாடுகள் குறைந்து பசுமாடுகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மாட்டு பொங்கலை நாங்கள் ஒரு அம்மன் தலத்தம்மன் ஒரு அம்மன் இருக்குது. அந்த வேலாச்சம்மன் கோயிலில் பூஜை நடத்தி காலையில் எந்த டைம் நல்ல டைமோ அந்த டயத்துக்கு தான் இந்த மாட்டை நாங்கள் கலைப்பது வழக்கம். இப்போதான் இல்லை, முப்பாட்டங்காலத்திலிருந்தே எங்களுடைய வழக்கங்கள் இது. பொங்கல் விழாவின் நிறைவு நாளான இன்று காணும் பொங்கலையொட்டி உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பொங்கல் திருநாளின் 3ஆம் நாளான இன்று காணும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பன்னாட்டு சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் கடற்கரை, விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, படகு இல்லம் ஆகிய இடங்களில் மக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடலில் நீராடிய பின்னர் ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகமாக இருந்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்னைக்கு காணும் பொங்கல் நாங்கள் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி வந்திருக்கோம். இங்கே நான் என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். மத்தியானம் உணவெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு இருக்கோம். இங்கே நிறைய பிளேசஸ் காந்தி மண்டபம், விவேகானந்த கேந்திரா, அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் பார்த்துருக்கோம். இனிமேலும் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடுமலை அருகே கோட்டமங்கலத்தில் கார் மரத்தில் மோதி கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் 2 காவலர்கள் பலியானார்கள். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் காவல் நிலையத்தில் பணியாற்றிய சரவணன் மற்றும் குமரலிங்கம் ஆகியோர் கோட்டமங்கலம் அருகில் உள்ள மலைக்கோவிலில் நடைபெறும் திருவிழா பாதுகாப்பு பணிக்காக காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காவலர்கள் 2 பலியாகினர். இந்த விபத்து நடந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவருடைய உடலையும் மீட்டு உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஜாதவ். இந்திய கிரிக்கெட் கேப்டன் கோலி புகழாரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக்கில் IS தீவிரவாதிகள் வசமிருந்த முக்கிய பகுதியை தீவிர சண்டைக்கு பிறகு நாட்டு ராணுவம் மீட்டது. ஈராக்கில் IS தீவிரவாதிகளின் முக்கிய தலைமை இடமான மொசூலை கைப்பற்றும் முனைப்பில் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி முதல் ஈராக் ராணுவத்தினர் வியூகம் வகுத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். வழிநெடுகிலும் உள்ள பகுதிகளை கைப்பற்றி வரும் ராணுவத்தினர் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர். இதன்படி ட்ரிகிஸ் ஆற்றின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள எரிம்ஜாவை தீவிர சண்டைக்கு பிறகு IS தீவிரவாதிகளிடமிருந்து ராணுவத்தினர் மீட்டனர். ராணுவத்தினரின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அங்கிருந்த தீவிரவாதிகள் தப்பி ஓடிய நிலையில் அவர்கள் விட்டுச் சென்ற வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்களை ராணுவத்தினர் கைப்பற்றினர். விரைவில் ட்ரிகிஸ் ஆற்றின் மேற்கு பகுதியில் தாக்குதலை தொடங்க உள்ளதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் கேதர் ஜாதவ் மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 351 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணியில் கேப்டன் விராட் கோலி, கேதர் ஜாதவ் ஆகியோர் சதம் அடித்து வெற்றிக்கு உதவினர். போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய விராட் கோலி, இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் கேதர் ஜாதவின் ஆட்டம் மிகவும் நேர்த்தியாக இருந்ததாகவும் சிறப்பான ஆட்டங்களில் இதுவும் ஒன்று என தெரிவித்தார். 6வது ஆட்டக்காரராக அவர் களமிறக்கப்பட்டதற்கு நல்ல பலன் கிடைத்ததாகவும் கோலி குறிப்பிட்டார். Oh, what a way
to get there with a maximum. An option. Well, he's gone fine, and he's got to get 4 runs for it. That's 100 for Kedar Jadhav, and what a night to get 100 in front of his home crowd on the ground. I think it was one of the best, calculative innings I've seen. Striking at 150 was outstanding. I mean, and all clean shots. He didn't slog the ball once. So brilliant. I mean, that's why we back him to play at 6. And I'm glad I was there out there with him to keep pushing him. புத்தாண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்பர்ன் நகரில் இன்று தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியில் உலகின் முதல் 7 இடங்களில் உள்ள வீரர்களான ஆண்டி முர்ரே, நோவக் ஜோகோவிச் மற்றும் ரோனிக், வாவ்ரிங்கா, நிஷிகோரி, மான்பில் சிலிச், ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர் போன்ற முன்னணி வீரர்கள் பலர் களமிறங்க உள்ளனர். செர்பிய வீரரான நோவக் ஜோகோவிச் இதுவரை 6 முறை ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் வென்றிருக்கிறார். இதன் மூலம் ஆஸ்திரேலிய வீரர் ராய் எமர்சனின் சாதனையை சமன் செய்துள்ள ஜோகோவிச் இந்த முறை பட்டம் வென்றால் புதிய சாதனையை படைப்பார். அதோடு ஜோகோவிச் வென்றால் ஆஸ்திரேலிய ஓபன் தொடர்ச்சியாக 3 முறை வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்த பெருமையும் அவருக்கு உரித்தாகும். அதேபோல அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் 7வது முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் வெல்லும் ஆர்வத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அலங்காநல்லூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு. காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம். காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் அறப்போராட்டம். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. கிர்கிஸ்தானில் சரக்கு விமான விபத்து. குழந்தைகள் உள்பட 32 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.